ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா மியூசிக்கில் சில நோட்டேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நோட்டேஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு புரியாது. இது வந்து நிறைய பேர் வந்து எப்படின்னா, நீங்கள் நான் மேத்தமெட்டிஷியன் மாதிரி, நான் மியூசிக்னால் எனக்கு வந்து அதோட மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும். மியூசிக்கோட ரியல் ஃபார்ம் வந்து மேக்ஸிமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 120 பிபிஎம்னா ஒரு மெட்ரோனோம் ஹோல் நோட்டுக்கு 4 கட்டை, டப் 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 டப், ஒன்று 0.5 செகண்ட்ஸில் இது ஆகணும். ரெஸ்ட்டுனா அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். அதே மாதிரி பிராஸ் கிளஃப்னு இருக்கும், பேஸ் கிளஃப்ன்ட்டு. இது எப்போயுமே 3/4 தான் வரும். 3/4 இது வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, பார் இருக்கும். ரைட்டா? இப்போ எப்படி மியூசிக் ஈஸியாக படிக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். எனக்கு என்னால் வாசிக்க முடியும் மியூசிக்கை, இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி தான். என்னால் இங்கிலீஷ் வாசிக்க முடியும், ஆனால் என்னால் பேச முடியாது. அதே மாதிரி தான் மியூசிக்கும். நிறைய பேர் வாசிப்பாங்க, ஆனால் பேச முடியாது. அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ சாட் ஜிபிடியில் தான் நான் அதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் இது ஒரு கிட்டத்தட்ட நான் ஏன் இதை நான் அடிக்கடி சொல்கிறேன்னா, நான் யூடியூப்பில் முடிஞ்ச அளவுக்கு யாரும் போடாதது இல்லை, யாருக்கும் வந்து ஆக்சஸ் இல்லாத புது விஷயங்களை உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன் யூடியூப் சேனல் வந்து ஆக்சுவலி அது சும்மா ஒரு பொழுதுபோக்காக ஆரம்பித்தது. ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் வந்துச்சு, அதை விட நாலேஜ் நிறையா வந்துச்சு. அதனால் எனக்கு இருக்கிற ஒரு 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த இதை வந்து நானாக க்ரியேட் பண்ணேன். இப்போ இதுக்கு பேட்டன்ட் அப்ளை பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் இது புது ஐடியா கிடையாது. ஏற்கனவே ஒரு ஃபாரின் யூடியூபர் வந்து மியூசிக் ட்ராகன் ஒன்று கண்டுபிடிச்சார். இப்போ இளையராஜா சொல்கிறாருல 4 கட்டை 5 கட்டை அப்படின்னால அது பேர் மெட்ரோனோம்னு நினைக்கிறேன். எனக்கு ஏன்னா அது சரியாக தெரியல. அப்போ அந்த மெட்ரோனோமு 1 2 3 4 0.5, அப்புறம் 2 செகண்டு ஹோல் நோட்டு, அரைக்கட்டை அப்படின்னா வரும். ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம மாஸ்டர் பண்ணுறதுக்கு நமக்கு நிறையா ஐடியா வேணும். ஸோ இதில் வந்து நான் சாட் ஜிபிடியில் இது பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டானிக் ஏபிடிஇ ரெக்கார்டர், அதுக்கப்புறம் வந்து பியானோ, கார்டு ப்ரொக்ரஷன். ஏன்னு சொல்கிறேன்னா, நான் ஒரு ஐடியா யோசித்தேன், அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ இதை வந்து சாட் ஜிபிடியில் நான் இதை ஜெனரேட் பண்ணியிருக்கேன். இந்த கோடை இங்கே காணோம். கார்டு ப்ரொக்ரஷனுக்கு போயிடுச்சு. சரியா? கன்சிஸ்டன்சி, வேரியபிலிட்டி, .5 செகண்டு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்குதுல்ல, இதை ஹாஃப் நோட்டு, இது சரி, இது ஹாஃப் நோட்டு, இது குவார்ட்டர் நோட்டு, இது வந்து 0.5 செகண்ட் இருக்கும். 20 செகண்ட்ஸ் ஹோல் நோட்டு. இப்போ இதில் ரெஸ்ட்டு ஒரு தொப்பி போட்ட மாதிரி ஒன்று வரும். இது வந்து ரெஸ்ட்டுன்னு வாங்க. சவுண்டு வந்து இதில் இதாகும். அப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த கோடை ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து இதில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால ப்ளே ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுறது என்னோடய ஆப்பை நான் யாருக்கும் கொடுக்கல, நான் கோடை தான் கொடுக்குறேன். இந்த ஏபிடிஇ ஆப்பையே நீங்கள் உங்களுடைய வசதிக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்டேட் கொடுத்துட்டு இப்போ கேட்கும். இங்கே இது வந்து அன்ப்ரொடெக்டடு சைன்டு பேக்கேஜ் கிடையாது. ஓகேவா? அப்போ இந்த இதுதான் வந்து பியானோவில் கீஸாக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இது எடுக்காது. ஓகேவா? கீழே வருது பார்த்தீங்களா, குவார்ட்டர் நோட்டு எத்தனை 0.5 செகண்டு, இது 1 செகண்டு, 0 1 2 சாரி 2 செகண்ட்ஸ் வருதா, 1 2.1 செகண்ட் தான் வரும். 1 1 2, இது 2 4 செகண்ட் வரும். குவார்ட்டர் ரெஸ்ட்டுன்றது குவார்ட்டர் டைமு 0.5 செகண்டு, இது 2 செகண்டு, இது ஹோல் ரெஸ்ட்டு. இந்த தொப்பி மாதிரி வருது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரெஸ்ட்டு. இது பேர் மியூசிக்கல் ட்ராகன். ரைட்டா? இந்த கான்செப்ட் பேர். ஸோ நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னா, இங்கிலீஷ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு லைவாக படிக்கிற சப்ஜெக்ட், ஒரு இலக்கண இலக்கியங்கள் இருக்கிற மாதிரி எந்த ஒரு மொழியை ரசிக்காமல் நீங்கள் படிக்க முடியாது. இசையுமே அப்படி தான். ரைட்டா? இதை ஒருத்தர் கேட்டிருந்தார், இது மாதிரி செய்ய முடியுமா சார், மியூசிக் நோட்ஸ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் போதும், நான் ப்ரோக்ராம் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு. அது இப்படி தான் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த கோடை வந்து நான் தனியாக எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இந்த கோடை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மியூசிக்கு எவ்வளவு நேரம் அந்த பட்டனை அழுத்தணும். சில இதில் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீபெய்டாகவே இருக்கும், நம்ம அதை அழுத்தினா போதும். கார்டு ப்ரொக்ரஷன்
சார் இப்போ நான் சியில் நிற்கிறேன், அடுத்த நோட்டு அங்கிட்டு டி பக்கத்தில் இருக்குது, அப்போ சி ஸ்கேலா ஜி ஸ்கேல்? இது நான் எப்படின்னா ஒரு முட்டாளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னைய மாதிரி ஒரு முட்டாளுனே வச்சுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்காம நாங்களாம் பழகுவோம், ரைட்டுங்களா? ஆனால் அது நாளாக நாளாக அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தான் அது கடைசி தெரியும், ரைட்டா? அப்போ லெஃப்ட் போகிறதா ரைட்டு போகிறதா இருந்தது WWHH ஹோல் நோட்டு 2 கீயை தாண்டி, கருப்பு வெள்ளையை தாண்டி, 2 வெள்ளையை தாண்டி கீயை தாண்டி போகிறது. எல்லாமே வெள்ளையாக இருக்கலாம், ஆனால் வெள்ளையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கருப்பு வெள்ளை இருந்தால் தான் ஷார்ப்பும் பேஸும் தெரியும், சாரி ஷார்ப்பு தெரியும், ஓகேவா? F ஷார்ப்பு G ஷார்ப்பு. அப்போ மேஜர் ஸ்கேல்னால் அதுக்குள்ளே தான் இருக்கும். சியில் நிற்கிறேன், அடுத்தது வந்து அந்த ஒரு 6 இதுக்குள்ளே தான் காட்டுவாங்க. அப்போ நான் சியில் நிற்கும்போது சியில் இருந்து நான் வந்து எஃப்க்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எஃப் வந்து லெஃப்ட்டில் இருக்குமா ரைட்டில் இருக்குமான்னு கேட்டால் எது பக்கத்தில் இருக்கோ நீங்கள் பிடிச்சி அழுத்திடலாம், ரைட்டுங்களா? அதனால் நீங்கள் அந்த கன்ஃபியூஷனே வேணாம். எஃப் எங்கே பக்கத்தில் இருக்குமோ, ஆனால் அது ரைட்டு போகணுன்னா லெஃப்ட் போகணுன்னா உங்களுக்கு 3 கீ தள்ளி இருக்கும். சில நேரத்தில் அந்த மியூசிக் வராது. அப்படி இருக்கும்போது சி மேஜர் ஸ்கேல், சி மைனர் ஸ்கேல், அந்த ஸ்கேலுக்குள்ளே எஃப் ஷார்ப்பு, F1 F2 F3 F4 F5 அப்படின்னா அது கிடையாது. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறது, இந்த மியூசிக் நோட்ஸை வாசிச்சிட்டிங்க, ரைட்டா? மியூசிக் நோட்ஸை வாசிச்ச விட்டு இந்த நோட் வந்து இப்படி போட்டு மேலே இப்படி இணைச்சிருக்கும். அது என்ன சொல்லுதுன்னா, இதை சி ட்ரையாட்னா 3 விரலை வச்சு அனுப்புறது. இந்த கையில் 3 விரலை வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாம் இண்டிவிஜுவலாக வரும். பேஸில் 3/4ன்றது பார் கணக்கில் வரும். இதுதான் மியூசிக்கோட மேத்தமெட்டிக்ஸு, ரைட்டுங்களா? எல்லோரும் இளையராஜா ஆயிட முடியாது, எல்லாருமே கற்றுக்கிட்டாலும் பெரிய ஆளாயிரனா முடியாது. நான் ஏன் கற்றுக்கிட்டேன்னா, மியூசிக் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது எப்படி வாசிக்கிறோன்னு கற்றுக்கிட்டோம்னா உங்களுடைய மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்லு இல்லை ஏதாச்சும் வேறு சப்ஜெக்டில் இருக்க ஸ்கில்லு வந்து தனியாக டெவலப் ஆகும், ரைட்டா? ஏன்னா கம்போஸ் பண்ணுறோம், கிட்டத்தட்ட அதை கண்டுபிடிக்கிற மாதிரி. இந்த ஆப்பை ஏன் உருவாக்குனேன்னா இதுதான் காரணம், சரியா? இந்த ஏன் சார் இது எங்கேயுமே பார்க்க முடியல சில பேர்னா கேட்குறீங்க. எனக்கு திடீர்னு அது தோணுச்சுன்னா அந்த ஆப்பை உருவாக்கி வச்சுருவேன். ஏன்னா நீங்கள் எதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாட்டாலும் நீங்கள் படிக்கிற விதத்தையே ஆராய்ச்சி பண்ணிங்கனாலே போதும், அதுவே ஒரு பெரிய ஆராய்ச்சி தான். நம்ம எப்படி பாஸ் ஆகிறது, எப்படி இது பண்ணுறது, அதே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே அது புரியும். நன்றி, வணக்கம், பார்த்துக்கொள்வோம்.